அண்மை செய்தி. மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். 4 கட்டங்களாக நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டம் குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சிறுமுகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் முதல் தளத்திலே இருக்கக்கூடிய கூட்ட அரங்கில் மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் முதற்கட்டமாக இன்று காலை 9:30 மணி அளவில் தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தொடங்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது தேர்தலை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத், அதாவது பாக கிளை கழகங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரையும் ஆன்லைன் மூலமாக ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக கழக அமைப்பு ரீதியாக மாவட்டங்கள் வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இதுவரை மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்தும் அவர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கலந்தாய்வு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை நடைபெறக்கூடிய இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் விருதுநகர் கிழக்கு மாவட்டம், விருதுநகர் மேற்கு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாநகர் மாவட்டம், திண்டுக்கல் மேற்கு மாவட்டம், திருநெல்வேலி மாநகர் மாவட்டம், திருநெல்வேலி புறநகர் மாவட்டம், தென்காசி வடக்கு மாவட்டம், தென்காசி தெற்கு மாவட்டம், அதே போன்று மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம், மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம், தேனி கிழக்கு மாவட்டம், தேனி மேற்கு மாவட்டம், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம், தூத்துக்குடி தெற்கு மாவட்டம், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம், கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களைச் சேர்ந்த ஏறக்குறைய 57 நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நத்தம்ரா விஸ்வநாதன், KP முனுசாமி ஆகியோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியோடு உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பூத் கழக நிர்வாகிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்டங்களில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கிளைகளிலும் பாகங்களிலும் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரையும் ஆன்லைன் மூலமாக ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று மாலை அதே போன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது போல குறிப்பாக 20 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு நடைபெறவிருக்கிறது. அதே போன்று 3ஆம் கட்டமாக நாளை காலை 9:30 மணிக்கு 17 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடும், நாளை மாலை 26 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலே இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.